இதுல ஒரு முழுமையான உண்மையை நாம அறியணும். இந்த திட்டம் போகிறதுனால இன்னொரு திட்டம் வராதுன்னு இல்ல, பன்னூர் உள்பட பல இடங்கள் இதற்கான தேர்வில் இருக்கிறது. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஏறத்தாழ இந்த தேர்வு செய்யப்பட்ட இடம் தவறான இடம் இந்திய விமான நிலைய ஆணையத்துடைய சுற்றறிக்கை 2022 தெளிவா சொல்லுது. அதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, இந்த இடம் நாளில் ஒரு பங்கு நீர் முழுமையாக உள்ளது. அது மட்டுமல்ல, அருகேயே செயற்கை ஏரி சுமார் 500 ஏக்கர் 200 ஹெக்டேர் அளவுல உள்ள ஒரு செயற்கை ஏரியும் பக்கத்தில் இருக்கு. அதிகமான குளங்கள் இருக்கிறது, விவசாய பூமியாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த இடத்தை சமன்படுத்துவதற்கு அதிகமான நிலை அதாவது தேவைப்படுகிறது. ஏன்னா மேடு பள்ளம் அதிகமா இருக்கு. பரன்னூர்ங்கிற ஊர்ல அது இல்ல. இரண்டாவது, இது எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னா 62 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம சென்னையில இப்ப இருக்க விமான நிலையம் மத்திய பகுதியில இருந்து 10-12 கிலோமீட்டர்ல இருக்கு. ஆனா இது 4 மடங்கு கூட இருக்கு. ஆனால் பரன்னூர்ங்கிறது வெறும் 27 கிலோமீட்டர்ல இருக்கிறதுனால இன்னும் பல இடங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எல்லாமே 25-30 கிலோமீட்டர்ல இருக்குது. அதனால விவசாயிகளுடைய பாதிப்பு என்பது மிகப்பெரிய பாதிப்பு. விவசாய தமிழ்நாடு முழுக்க உள்ள விவசாயிகள் ஒண்ணுதான், எல்லா ஊர்ல இருக்க விவசாயிகள் ஒண்ணுதான். ஆக இந்த விவசாயிகளுக்கு எதிரான நிலை 1000 நாள் அவங்க போராடி இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1000 நாள் போராடி இருக்காங்கன்னா அதனுடைய வலிமை என்னன்னு நமக்கு புரியணும். ஆக 22 அந்த ஆய்வு மட்டுமல்ல, தொடர்ந்து இக்காலஜிக்கல் சொல்றாங்க, பூகோள பற்றி அறிந்த நண்பர்கள் சொல்றாங்க இந்த இடம் தேவையில்லை. இரண்டாவது, இதை சுற்றி சிலர் நிலங்களை வாங்கி போட்டு இருக்கிறார்கள். அதுதான் இப்ப முக்கியம். இதை எதிர்ப்பதற்கு காரணம் எதிர்க்கட்சிகள், அவர்களை சார்ந்தவர்கள் அங்கே நிலங்களை வளைத்து போட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்காக அவங்க முட்டு கொடுக்கிறாங்க. இரண்டாவது விஷயம், இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பல்வேறு வகையிலே விமான நிலையம் வருவதற்கு மக்களுக்கு பிரச்சனை, இங்க இருந்து அவங்க போறதுக்கு பிரச்சனை. உங்களுக்கு நன்றாக தெரியும், பெங்களூரு ஒரு விமான நிலையம் வந்தது, அது எவ்வளவு தூரம் இருக்கிறதுனால ஆரம்பத்தில் எவ்வளவு சிரமப்பட்டாங்க. அது மட்டுமல்ல, இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஒரு ரயில்வே போடுறது, மெட்ரோ போடுறதா இருந்தா மெட்ரோ இல்லாம நீங்க ஒரு விமான நிலையத்தை கொண்டு வர முடியாது. அதற்கு உள்ள நிலங்களை கையகப்படுத்துறது, இன்னும் நீங்க எவ்வளவு நிலங்களை கையகப்படுத்தணும். இப்படி பல்வேறு நிலைகளை தாண்டி இந்த இது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் எங்களுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் இன்னைக்கு ஒரு அருமையான அறிக்கையை, 3 பக்க அறிக்கையை தெளிவா கொடுத்திருக்காரு. நாங்கள் எந்த கட்சிக்கும் எதிராக இல்லை, முந்தைய ஆளுங்கட்சிக்கு எதிராக இல்லை. இது மக்களுக்கான ஒரு திட்டம். இது மக்களுக்கு எந்த வகையிலும் சிரமம் கொடுத்து விடக் கூடாது, விவசாயிகளுக்கும் கொடுத்து விடக் கூடாது. இந்த நீண்ட தூர இடத்துல விமான நிலையம் இருப்பதனால இதனாலும் எதிர்காலத்தில் பிரச்சனை வரும் என்று பல்வேறு பிரச்சனைகளை அவங்க சுட்டி காட்டி இருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர். அதனால இதை நீங்க எதிரியா பார்க்க வேண்டியதில்லை. எல்லா கட்சிகளும் நம்ம உட்கார்ந்து ஏன் இதுக்கு பதிலாக இன்னொரு இடத்தை 20-30 கிலோமீட்டருக்குள்ள தேர்ந்தெடுக்க கூடாது என்பதை எல்லாம் ஆராயணும். அந்த பகுதி காஞ்சிபுரம் மாவட்டம் எங்களுடைய கட்சிக்காரர்கள் போய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அதுல எந்த சம்பந்தம் இல்லை. அது மட்டுமல்ல, நம்முடைய டிவிகேயும் ஆதரவு கொடுத்துச்சு. அன்னைக்கு இருந்த எல்லா எதிர்க்கட்சியும், பாமக உட்பட எல்லா எதிர்க்கட்சியும், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு கொடுத்துச்சு. அதனால பெரும்பாலான கட்சிகள் இவற்றை எதிர்த்தது என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இப்ப வளர்ச்சி என்பது அந்த இடத்துக்கு பதிலா இன்னொரு இடத்துக்கு வரப்போகுது. விமான நிலையம் அவசியம் வரப்போகுது, அதுல மாற்று கருத்து இல்ல. புதுசா இன்னும் இந்த விமான நிலையம் அப்படியே பெங்களூருக்கு போகுது, ஹைதராபாத் என்பதெல்லாம் பூச்சாண்டி கட்டுற வேலை, அது தேவையில்லை. நிச்சயமாக விமான நிலையம் வரும். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல விமான நிலையங்கள் இருக்கிறது. இந்த விமான நிலையம் முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு இந்த விமான நிலையம் செயல்படும். அதற்குள் புதிய விமான நிலையம் வந்துவிடும். நான் என்ன கேட்கிறேன்னா, அரசியல் என்றால் எது அரசியல்? 4 வழி சாலை சேலத்துக்கு போறதை தடுத்தாங்க பாருங்க ஒரு காலத்துல, அது வேணா அரசியலா இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு அதை கொண்டு வரணும் நினைச்சாங்கல்ல, அது அரசியலா இருக்கலாம். அதே அதிமுக ஆட்சியில, அதாவது துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் திட்டத்தை தடுத்தாங்க இல்லையா, சேது சமுத்திர திட்டத்தை தடுத்தாங்க இல்லையா, அது அரசியல்வாதி. ஏனென்றால் திமுக கொண்டு வந்தது, அண்ணா திமுக தடுக்குது. இந்த வேலை நாங்க காங்கிரஸ் செய்யல. காங்கிரஸை பொறுத்தவரை மக்களுக்காக உள்ள கட்சி. அன்றைக்கும் நாங்க சொன்னோம், போராடினோம். ஆனா அரசு அதுல பிடிவாதமாக இருந்தது. அந்த சூழ்நிலையில நிறைய அதாவதுங்க, ஒரு கட்சி என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இறையாண்மை இருக்கு. எந்த கட்சியும் இன்னொருத்தருக்கு அடிமை கிடையாது. ஒரு கட்சி கூட்டணி, இப்ப நாங்க கூட்டணி அரசுல இருக்கோம், ஆனா அன்னைக்கு கூட்டணியில தான் இருந்தோம், தேர்தல் கூட்டணி. அதனால பல நேரங்களில் போராடி இருக்கோம். அதாவது உங்களுக்கு கான்ட்ராக்ட் லேபர் பிரச்சனை வந்துச்சு, அந்த நேரத்தில் பஸ் கான்ட்ராக்ட் டிரைவர்கள் விஷயத்துல நாங்க அந்த அரசை எதிர்த்தோம். அதே மாதிரி 8 மணி நேர வேலையை 12 மணி நேர வேலைன்னு சொன்னாங்க, அதை எதிர்த்தோம். ஸ்ரீபெரும்புதூர்ல பல தொழிற்சாலைகள்ல போராட்டம் நடந்துச்சு, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் எதிர்த்தோம். இப்படி பல நேரங்களில் நானே என் தலைமையில பல போராட்டங்களே நடந்திருக்கு. அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை, செவிலியர் பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, நான் அங்கே போராட்ட களத்தில் இருந்திருக்கேன். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியுது. அடுத்து விரிவாக பேசலாம். திமுக
அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் கூட்டணியில இருந்தே ஒழிய சார் நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல் சுற்று அடுத்த விரிவா பேசலாம். அதை சொல்லிட்டு வந்தோம். நன்றி சார், நன்றி. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டம் 2023, அதாவது தமிழ்நாடு லேண்ட் கன்சல்டேஷன் ஃபார் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் அந்த ஆக்ட் வந்து அதுல இன்னைக்கு கூட ஈர நில ஆணையத்தின் தடையின்மை சான்று நிலுவையில் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், இன்னொரு விமான நிலையம் வரப்போகுது. 1980ல ஒரு சின்ன விமான நிலையம் தான் சென்னையில இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய மிகப்பெரிய விமான நிலையம் வந்திருக்கு. கடந்த 20 வருஷம் 30 வருஷமா இது வந்திருக்கு. இன்னும் இந்த வளர்ச்சி தொடரும். நான் அந்த நாள்ல கூட 80ல வந்து நான் என்னைக்கு ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு இந்த பழைய விமான நிலையத்துல, அன்னைக்கு நான் சிங்கப்பூர்ல இருந்து குடும்பத்தோட இங்க வரும்போது அன்றைக்கு வர முடியாத ஒரு சூழல், 4 நாள் அங்க தங்கிட்டு தான் வர வேண்டியிருந்துச்சு. இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, இன்றைய சூழ்நிலையில நிச்சயமாக விமான நிலையம் புதுசு வரத்தான் போகுது. அது நல்ல இடத்துல தான் வரப்போகுது. நீர்நிலைகளும் பறவைகளும் சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அங்கேதான் நீர்நிலை தான் அங்கே சுத்தும், அந்த இடத்துல வராது. ரெண்டாவது ஒரு விஷயம், 2013ல காங்கிரஸ் ஆட்சி ஒரு சட்டம் போடுச்சு. அதாவது ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன் ரிஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட், அந்த ஆக்டுக்கு எதிராக தான் இங்க நிலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் தெரியுது. அதனால மக்கள் விரோதமா மக்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய நல்ல திட்டம் வந்தாலும் அது தேவையில்லை. ஆனால் நல்ல திட்டம் வரும், வராம இருக்காது. இது காலத்தின் கட்டாயம். 80ல இருந்து விமான நிலையம் ஒரு பழைய விமான நிலையம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய விமான நிலையமாக உயர்ந்திருக்கு. நாளைக்கு நிச்சயமா வரும். சகோதரர் பிரியன் சொன்ன மாதிரி 2007ல இருந்து 20 வருஷம் இந்த கடத்தி போனது யார்? எந்த அரசுகள்? விஜய் அரசு இருந்துச்சா? இந்த 20 வருஷம் 30 வருஷமா விஜய் அரசு இருந்தா இதை தள்ளி போடுச்சு? அல்லது சேலத்துக்கு போற 4 வழி சாலை விஜய் அரசு தள்ளி போடுச்சா? அல்லது மதுரவாயல் துறைமுகம் திட்டத்தை விஜய் அரசு தள்ளி போடுச்சா? இப்படி சேல சமுத்திரத்தை விஜய் அரசு தள்ளி போடுச்சா? இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள். இன்றைக்கு இந்த அரசு 2 மாசத்துல வந்து இன்றைக்கு சம்திங் இஸ் பெட்டர் than nothing. நாங்க 3 சிலிண்டர் முதல்ல தர்றோம் இருக்காங்க. 3 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் கொடுத்த வேலை இந்த அரசு செய்யல. விவசாயிகளுக்கு 2 மாசம், இந்த 2 மாசத்துல ஒண்ணு விவசாயிகள் விவசாயம் பண்ணல. 7000 கோடியை தள்ளுபடி பண்ணி இருக்கு வெறும் 2 மாசத்துல. ஆனால் முந்தைய அரசு 25 26ல கொடுக்காததான் இந்த அரசு கொடுத்திருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த அரசு பல நல்ல திட்டங்களை செய்து ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டு வருது. மக்கள் நலனுக்காக மக்களுக்காக தான் திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறீங்க. வளர்ச்சி அடுத்த பக்கம் தான். அதே மாதிரி கேஸ் விஷயத்துல 3 கொடுத்தாலும் பரவாயில்ல, 6 கொடுக்கிற வரை நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவாது கொடுக்கறாங்களேன்னு எவ்வளவு மகிழ்ச்சியா தொலைக்காட்சியில நம்ம பாக்குறோம். சரி, பேசலாம். இந்த அரசு இந்த வருவாயை வைத்துக் கொண்டு நன்றி 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 திரு இதயத்துல்லா, நன்றி நன்றி. தொடர்ந்து நலத்திட்டங்களை செய்து கொண்டே இருக்கிறது. ஊழலை ஒழிக்கிறது. இல்ல, நான் அந்த கேள்வி ஒண்ணு முன் வச்சேன். கடந்த மாதம் இல்லாத ஒரு அதே மாதிரி சொல்லக்கூடிய இந்திய விமான ஆணையமும் இந்த தமிழ்நாடு அரசு 3 சேர்ந்து அதற்கான முடிவு பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி 4 இடங்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதுல 3வது நிலையில உள்ள இடம், 2வது நிலையில உள்ள இடம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதனால அங்கேயும் நிலங்கள் இருக்கு. அங்கே புதிய விமான நிலையம் நிச்சயமாக வரும். நன்றி. காங்கிரஸ் தலைவர்